கடைசியா எப்ப அவரை பாத்தீங்க? அப்போ கடைசியா நான் ஏப்ரல்ல தான் மேம் பார்த்தேன். 1 மாசம் இருக்குமா? 1 மாசம் இருக்கும். வந்தாரு. அப்போ வரல அவரு. நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்னால இங்க இருக்க முடியாது, அக்கா வீட்டுல நான் எவ்வளவு நாளைக்கு இருக்க முடியாது. அவங்க அப்பா அம்மா வந்து ஆனா வீட்டுக்கு வந்துட்டாங்க, அவரு மட்டும் வரல. நீங்க என்ன எட்டுமே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கவுன்சிலர் கையில சொன்னேன். சரிம்மா நான் எட்டுமே விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இட்டுட்டு வந்தாரு. அவங்க யூனியன் அவரு எல்லாருமே ஒரு 4 முறை நியாயமா போய் பேசலாம், பேசி நல்லா அவங்க இருக்குது ஒரே ஒரு புள்ளமா. ஆனா திடீர்னு கல்யாணம் நடந்ததுனால நம்ம மனசாட்சி பிரகாரம் என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும் தான் நம்ம செய்ய முடியும். அவங்களுக்கும் கொஞ்சம் கோபம் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஏரியா கவுன்சிலர் சொன்னாரு. சரி அண்ணா அப்படியே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நியாயமா சொன்னோம். அடுத்த வாரம் வருவான், நாளைக்கு வருவான், 4 நாளைக்கு வருவான், இப்படியே தான் அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க, பிள்ளையோட அம்மா. என் பிள்ளை வரட்டும் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் திருப்பி கேட்டதுக்கு அதே தான் லாஸ்ட் வரைக்கும் பதில சொல்லியிருந்தாங்க. ஏரியா கவுன்சிலர் என்ன பண்ணாரு, சரிம்மா நீ அனுப்ப தேவல, உன் பிள்ளை என்னைக்கு வரட்டும், அது வரைக்கும் பாப்பா வீட்டுல இருக்கட்டும், உங்க மருமாவை தானே, உங்க பிள்ளை தானே தாலி கட்டினா, நீங்க தானே தாலி எடுத்து கொடுத்தீங்க, என்னைக்கு வரானா அது வரைக்கும் பாப்பா உங்க வீட்டுலயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் விட்டாரு. கவுன்சிலர் என்ன சொன்னாரு, அவர் வந்து உங்க வீட்டுக்கு 10 வருஷமா இருந்தாலும் அவங்க வீட்டுன்னு வர மாட்டாங்க, நீங்க இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுன்சிலரும் யூனியன் ஆளுங்க எல்லாருமே சொன்னாங்க. சொன்னதுனால நீ வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அம்மா வந்திருந்தாங்க, என்னோட அப்பா வந்திருந்தாங்க. உன்னோட வீடு இதுதான் சொல்லிட்டு என்னை இட்டுன்னு போயிட்டு அவங்க வீட்டுக்குள்ள விட போனாங்க மேடம். என்னோட பெரிய நாத்தனை என்ன பண்ண டப்புன்னு கதவு சாத்திட்டாங்க. நான் வெளியில நின்னுட்டேன். நைட்டு மேடம், நைட்டு 8:30 மணிக்கு காலையில போனதுக்கு டப்புன்னு கதவு சாத்திட்டாங்க. சாத்திட்டு நீ உள்ள வரக்கூடாது, உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல, நீ இங்கேதான், நீ போயிடு உங்க வீட்டுக்கு அப்படின்னா. என்னால போக முடியாது, நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லிட்டு என்னோட அக்கா மாமா அம்மா எல்லாருமே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, யாருமே நிக்கல. நான் ஒண்டி இருந்தேன் மேம். அன்னைக்கு ஃபுல்லா வெயில்ல பால்கனில உட்காந்துட்டு இருந்தேன் மேம். நான் அவங்க கதவே திறக்கல. என்னோட மாமியாரா இருந்தாங்க, என்னோட பெரிய நாத்துல இருந்தாங்க, உள்ள சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு மேடம் நான் சொல்றதுக்கு. அதே டைம்ல என்னோட உடம்பு முடியல, வெளியிலயே அந்த வெயிலே உட்காந்துட்டு நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க மேம் என்ன பாவப்பட்டு ஒரு டம்ளர் ஜூஸ் எடுத்து வந்து குடிச்சாங்க. அதை கூட நான் வேணான்னு சொல்லிட்டேன். நீ குடிமா அப்படின்னாங்க. என்னால ஒரு 1 பாத்ரூம் கூட போக முடியல மேம். வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டேன் மேம். பக்கத்து விட்டா அதுக்கப்புறம் அவங்க கையில நம்ம பாத்ரூம் போனேன், அவங்க மாமா எடுத்துன்னு போய் விட்டாங்க. அன்னைக்கு ஃபுல்லா தான் வெளியில தான் உட்காந்துருந்தேன் மேம். என்னை யாரும் கூப்பிடல, நானும் கதவும் திறக்கல. நானும் ஒரு வார்த்தையோட பேசுறேன், நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னுட்டு. நைட் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எங்கேயோ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் எங்கேயோ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, என்னோட மாமனார் ஆபீஸ்ல இருந்து வரட்டும், அவரு கொஞ்சம் நல்லவர், அவர் வரட்டும், அவர் வந்த பிறகு நான் எல்லார் கையிலும் கையில காலில் விழுந்தாச்சு நான் போயிடுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு நான் இருந்தேன். அவரும் ஆனா ஆபீஸ் விட்டு வரல. இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, பேக்ல துணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வீட்டை 2 வாசப்படி இருக்கு அந்த வீட்டுக்கு, இது தோட்டத்தை பார்க்குமா, மறுபடியும் வீட்டை பூட்டிட்டு வெளியில கிளம்பி அவங்க பேசாம போயிட்டாங்க மேடம். உங்களுக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. நான் இந்த சைட்ல பால்கனில உட்காந்துட்டு இருக்கேன், இவங்க இப்படி போயிட்டாங்க. அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. நான் யாருக்கும் நான் பண்ண தப்பு, அவர் தான் வேணும்னு அடம் பிடிச்சதுனால எனக்கு இவ்வளவு தண்டனை. எவ்வளவு நேரம் அங்க அப்படியே உட்காந்துட்டு? அன்னைக்கு ஃபுல்லா இருந்தேன். அன்னைக்கு நைட்டு இருந்தேன் மேடம். நான் ஒண்டி படுத்துட்டு இருந்தேன் மேடம் அந்த பால்கனில. கீழே ஃபுல்லா சைட்ல தோட்டம், எந்த சவுண்டும் கேட்டாலும் கொஞ்சம் பயம். பக்கத்து வீட்டுல ஆனா உள்ள கூப்பிட்டாங்க, வா பாத்துக்கிறேன், உங்களை ஏதாச்சும் சண்டை போடுவாங்க, நான் வரல, நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னுட்டு அக்கா மாமா விட்டு போயாச்சு. நான் உண்டே இருந்தேன் மேடம். அப்புறம் அந்த யூனியன் நல்லா வந்து பேசினாங்க, நீ உள்ளேயாச்சும் போய் படுமா, வேண்டாம் நீ இங்க இருக்காது அப்படின்ட்டாங்க. இல்ல நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னுட்டு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா பக்கத்துல இருந்து மனசு கேட்காம 100க்கு அடிச்சிருக்காங்க, போன் அடிச்சு போலீஸ் வந்தது. அந்த டைம் மணி 1:30 மணி மேம். நான் தூங்கவேல அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். 100க்கு போன் பண்ணி அவங்க வந்து என்னமா பிரச்சனைனாங்க, பிரச்சனையை சொன்ன இது மாதிரி பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொன்னதுனால நீ இருக்கிறது நல்ல நியாயம் தான், ஆனா உனக்கு நைட்ல ஏதாச்சும் ஒண்ணு ஆயிடுச்சுனாவா ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ போறதுக்கு ஒரு அர்த்தமும் இல்லாமா அப்படின்ட்டு என்னோட அக்காவுக்கு அந்த டைம்ல போன் பண்ணாங்க மேடம். நீ இங்க வந்தாதான் நான் இங்க இருந்து கிளம்புவேன் அப்படின்ட்டு போலீஸ் சொன்னாங்க. என்னோட அக்கா வரும்போதுலாம் 2:30 மணி வீட்டுல இருந்து வரும்போதுலாம் மேம் வந்து என்ன மாமா வந்து விட்டுட்டு போயிட்டாரு அக்காவை, நீ அவ கூட ஏறுன்னு சொல்லிட்டு. என்னோட அக்கா அன்னைக்கு ஃபுல்லா தூங்கல, டைம் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஃபுல்லாவும் இருந்தேன். அன்னைக்கு மறுநாள் ஃபுல்லாவும் இருந்தேன். நான் வெளியிலேயே வாசல்ல இருந்தேன். என்னால சுத்தமா முடியவே இல்லை. ஆனா யூனியன் நாள் வந்து போய் கதவு தட்டினாங்க, திறக்கிறியா இல்லையா, ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா எங்களை தான் பிடிக்கும், நீ யார் முதல்ல கதவு பூட்டிட்டு இருக்கிறது, நீ தர மாமியார் வந்த பிறகு நான் இது வந்தாலும் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இவர் என்ன சொன்னாரு, என்னோட மாமியார் ஸ்டேஷன் போயிருக்காங்க, அவங்க வரட்டும், வந்த பிறகு எது வந்தாலும் பேசிக்கணும் அப்படின்னாரு. அவங்களும் வந்தாங்க, போலீஸும் வந்தது. அந்த டைம்ல மணி கரெக்டா 10:30 மணி, நைட் 10:30 மணி. வரும்போதெல்லாம் நானும் எடுத்தேன். எஸ்ஐ வந்து என்ன சொன்னாரு,
இது மாதிரி அவங்க புள்ள இல்லைன்றாங்க, நீ வீட்டுக்கு போ, அவங்க வந்த பிறகு நான் இது வந்தாலும் பேசிக்கிறேன் அப்படின்னாரு. நான் என்ன சொன்னேன், செத்தால நான் இங்கதான் இருப்பேன், இது என்னோட வீடு, நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கல, நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்க வந்து எல்லாமே பண்ணி வச்சாங்க, நான் இங்கதான் இருப்பேன் அவர் வர வரைக்கும்னு சொன்னேன். இதுக்கு மேல என்னால ஒன்னும் பேச முடியாது, இந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கும் போது நீங்களே போய் மேரேஜ் பண்ணி வச்சுட்டு வந்துட்டீங்க, ஒன்னும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் சொன்னாரு, எஸ்ஐ சொன்னாரு. அதோட பெரிய தங்கச்சி என்ன பண்ணாங்க, என்னோட பெரிய நாத்தனார் என்ன பண்ணாங்க, முடியாது அவ வீட்டுக்கு வந்தா நாங்க உள்ள சேர்க்க மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க பேசினாங்க. அதுக்கு எஸ்ஐ என்ன சொன்னாரு, நீ யாரு முதல்லன்னு கேட்டாரு. அவங்க கேட்டதுக்கு நான் அண்ணன் அவளோட தங்கச்சி, நானு பெரிய தங்கச்சி, நான் உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்னா நீ எதுக்கு இங்க இருக்கிற, உன்னோட மாமியார் வீட்டுக்கு நீ போக முடியாது, அந்த பொண்ணு எப்படி நீ உள்ள வானன்ற, அந்த பொண்ணுக்கு ரைட்ஸ் இருக்கு, நீ முதல்ல வெளியே போ, உன்னோட வீட்டுக்கு இப்ப நீ கிளம்பு அப்படின்ட்டு எஸ்ஐ என்னோட பெரிய நாத்தனார் சொன்னாரு. அன்னைக்கு நைட்டா அவங்களை வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு, பெரம்பூர் அவங்க, நீ போயிடுன்னு சொல்லிட்டு. என்ன பண்ணாரு, நீ வீட்டுக்குள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன வீட்டுக்குள்ள விட்டாரு. என்னோட மாமியார் என்ன சொன்னாங்க, அவ வீட்டுக்குள்ள போனா நாங்க எல்லாரும் வெளியில போயிடுவோம் அப்படின்ட்டு எல்லாருமே பேசினாங்க. என்னோட மாமியார் பேசினாங்க, மாமனார் பேசினாரு, என்னோட சின்ன நாத்தனார் எல்லாமே சொன்னாங்க. நான் போயிடுமா அப்படின்ட்டாங்க. இல்ல பரவாயில்ல, எது நடந்தாலும் பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம், நீ போமான்னு எஸ்ஐ என்ன உள்ள கொண்டு போய் விட்டார். விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அதுக்குள்ளேயே உட்காந்துட்டது. அந்த டைம்ல அக்கால ஆனா யாரும் உள்ள சேர்க்கல. என்னோட பெரிய நாத்தனார் நான் அப்ப சொன்னாங்க, என்னது நீ மட்டும் தான் வீட்டுக்குள்ள வரணும், உங்க அக்கா வரக்கூடாது, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அனுப்பிச்சிட்டாங்க. சரின்ட்டு நானும் போயிட்டேன். அந்த டைம்ல வந்து மாமா போன் பண்ணிருந்தாரு, அக்கா மட்டும் தான் இருக்காங்க, என்னாச்சுன்னு தெரியலன்ட்டு வீட்டுல இருந்து மாமா போன் பண்ணாரு. அந்த போன் வந்ததை பார்த்தது என்னோட பெரிய நாத்தனார் என்னோட மொபைல புடிங்கிட்டாங்க. உனக்கு போன்லாம் எதுக்கு அப்படின்ட்டு புடிங்கி வச்சுக்கிட்டாங்க. நானும் கம்முன்னு எதுவும் கேட்கல. அவங்க என்ன பண்ணாங்க, நான் வீட்டுக்குள்ள வந்ததும் வீட்டுக்குள்ள யாரும் படுக்கலாம் அன்னைக்கு நைட்டு, எல்லாருமே போயிட்டு வெளியில பால்கனில கீழே படுத்துட்டாங்க. என்னோட மாமியாரு மாமனாரு நாத்தனார், நான் உள்ள மட்டும் அப்படியே படுத்துட்டு இருந்தேன். எத்தனை நாள் இப்படி நீங்க அந்த வீட்டுல இருந்தீங்க? நான் 2 வாரம் அவங்க கூட இருந்தேன் மேம். 2 வாரம்? 2 வாரம் அவங்க கூட இருந்தேன். ஆனா சாப்பாடுலாம் அவங்க எதுவும் சமைக்கல. சமைக்கலையா? ஹோட்டல்ல வாங்கி. அக்கா என்ன பண்ணாங்க, உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்களா இல்லையா? இல்ல மேம். யூனியன் நாள் என்ன பண்ணாங்க, இந்த பொண்ணு இப்படியேதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலியமா எனக்கு ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு அனுப்பிச்சு. 2 வாரம் கழிச்சு வெடி காலம் நான் போயிட்டு அவங்க எங்க இருந்தாலும் இட்டுன்னு வரேன், நீங்க வந்து தனி கொடுத்தன போயிடுங்க, இங்க இருக்க தேவை சொல்றா. என்னோட மாமனார் மாமியார் சொல்றாங்க. சொல்லிட்டு நான் வர வரைக்கும் நீங்க இங்கே சொல்லிட்டு ஒரே ஒரு ஹால் மட்டும் தண்ணி கூட எனக்கு டம்ளர் வச்சு ஒரே ஒரு ஹால் மட்டும் விட்டுட்டு போனாங்க. படுக்கிறது கூட பாய் இல்ல மேம். ஆனா போகும்போது ஒரு பாய் மட்டும் தூக்கி போட்டு போனாங்க. அதை கூட அப்படியே இருந்தேன். சரி இவங்க போன வீட்டு வருவாங்கன்ற நம்பிக்கையில நானும் அப்படியே ஃபுல்லா இருந்தேன் மேம். ஏப்ரல் மாசம் லாஸ்ட் டேட் வரைக்கும் இருந்தேன். ஆனா அவங்க வரவே இல்லை. இவங்க வராதனால நான் என்ன பண்ணேன், எனக்கு நம்பிக்கை இல்ல, பையனை எங்க வீட்டுக்கார எட்டுமே வச்சுக்கிறதே இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் அதே ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஏப்ரல் மாசம் லாஸ்ட் டேட்ல அவங்க வந்தாங்க. என்னோட மாமியார் வந்ததுக்கும் கதவு பூட்டிட்டு தான் இருந்தேன், நான் உள்ளதான் இருந்தேன். கதவு வந்து தொட்டினாங்க. அந்த இதுக்கு ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கு, அதுல பார்த்தது இவங்க நின்று இருந்தாங்க. டக்குன்னு கதவு திறந்து விட்டேன். இவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த உள்ள இருந்த பாத்திரத்துல கொஞ்சம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணாங்க, வெளியில பேக் எடுத்துட்டு துணி எடுத்துட்டு வந்தாங்க. நான் கேட்டேன் எங்க போறீங்க அப்படின்னு. நான் போறேன் அப்படின்னாங்க. எங்க உங்க பிள்ளை ஏற்றிட்டு வரேன்ட்டு போனீங்க, நீங்க சும்மா வந்துட்டு இருக்கீங்க, எங்க அவரு என்னோட கிடைக்கலாம, எனக்கு தெரியாது, எனக்கு கிடைக்கல, வா நம்ம 2 பேரும் போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க இல்லன்னு சொல்லிட்டு. இல்ல வா 2 பேரும் போய் தேடி வந்தாங்க. எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்லை, ஏன்னா இட்டுன்னு போனதே இவங்க தான். சரி அதுக்கப்புறம் இது மாதிரி பேசிட்டே இருக்கும்போது எனக்கு கோவம் வந்துச்சு மேம். நான் என்ன பண்ண, நீங்க தான் இருக்கணும், உங்க பிள்ளை என்னைக்கு வராரோ அன்னைக்கு வரட்டும், அது வரைக்கும் நீங்க கூட பண்ணுங்க, நானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கதவு சாத்தின, அவங்கள வெளியே விடாது, நீங்க இங்கே இருக்கணும். அவங்க அந்த கோவத்துல இருந்தாங்க, என்ன இருக்க எடுத்து ஊத்திட்டு சாக வேண்டியதானே, எங்க உயிரை வாங்குறீடி அப்படின்னாங்க. ஆனா நான் கேளையும் போய் கையில எடுத்தேன் மேடம். அந்த டைம்ல அவங்க மரும புள்ள போன் பண்ணதா, அவ வந்து வீட்டை விட்டு வெளியில அனுப்ப மாட்டேன்றா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவங்களும் போலீஸ்க்கு போன் பண்ணல, அவங்க மரும புள்ள போலீஸ்க்கு போன் பண்ணி நாங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது போலீஸ் வீட்டுக்குள்ள வந்தது. நானும் போன் பண்ணல, அவங்களும் பண்ணல. போலீஸுங்க எல்லாருமே கேட்டாங்க, என்னம்மா இந்த பொண்ணு எண்ணெய் ஊத்திக்கின்னு எரியறதுக்கு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்ன கோவத்துல, நான் எவ்வளவு படாத இம்செல்லாம் நாங்க நிறைய பட்டுட்டோம் சார், உங்களுக்கு எல்லாமே தெரியும், எரிஞ்சிட்டு போட்டோம், அவங்க வீட்டுல தானே வந்தா, அவங்க மருமோ எரிஞ்சிட்டு போட்டோம், இதுக்கு மேல நாங்க எதுவும் பண்ண முடியாது சார் அப்படின்னு நான் சொன்னேன். என்னம்மா இப்படி சொல்ற அப்படின்னாங்க. சரி அதான் சார் முடிவு, நான் இதெல்லாம் நாங்க அவங்க தாலி கட்டியாச்சு, அவ வீட்டுக்கு வந்துட்டா, நான் வந்து இன்னொரு குடும்பத்துல வாழறேன், நான் வந்து இந்த பிரச்சனைல திரும்ப தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில போயிட்டேன். அப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு கதை எழுதுனா கூட தீராது மேடம், அந்த பயங்கர கொடுமை மேடம். அந்த ஊருக்கான எல்லாரும் லேடிஸுங்க வந்து பாத்துட்டு இப்படி ஒரு கதி உனக்கு நடந்துச்சு, அவ்வளவு 2 பொண்ணு வச்சுக்கிறாள். உண்மையே சொல்றேன் மேடம், அந்த 2 நாள் நான் வெளியே இருந்த நாள் தலைக்கு ஊத்தினேன் மேடம். பாத்ரூம் போறது கூட அவ்வளவு கஷ்டம்.
அப்படின்னுவாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டேன் மேடம் நானு. இப்பதான் வந்தாரு அவரு? ஏப்ரல் மாசம் லாஸ்ட் டேட்ல கோர்ட்ல கொண்டாந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. யார் கூட்டிட்டு வரா? போலீஸ் தான் மேடம். எங்க இருந்தாரா? அவங்க வந்து சொல்லல. ஆனா அவராவே வரல. அவராவே வரல. அவங்க பேரண்ட்ஸ் தான் இட்டு வந்து விட்டுருக்காங்க ஸ்டேஷன். நீங்க பெட்டிஷன் போட்டுருக்கீங்க? நாங்க பெட்டிஷன் போட்டதுனால எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து நான் கோர்ட்டுக்கு வாமா அப்படின்ட்டு எனக்கு போலீஸ் சொன்னாங்க. அந்த டேட்ல நான் வந்தேன். ஏப்ரல் மாசம் லாஸ்ட் டேட்ல வந்தேன். அவரும் வந்து போலீஸோட தான் வந்தாரு. வந்து ஜட்ஜி கேட்டார். அப்ப பேசவே இல்லை, ரெண்டு பேருமே நாங்க பேசிக்கல. ஆனா என்ன பார்த்து அழுதாரு. சரி வெளியில வந்த பிறகு இவர் வருவாருன்னு நினைச்சேன். இவரும் வரல மேம். எந்த வழி போனாங்கன்னு தெரியல. வீட்டுக்காச்சும் வருவாருன்ட்டு நான் மறுபடியும் ஆடி வந்தா அங்கேயும் வரல. இவங்களும் வரல, மாமியார் ஃபேமிலியும் வரல. எத்தனை நாள் ஆச்சு இப்படி? இப்படியே வந்து 3 மாசம் ஓடுச்சு. அவங்க இருக்கிற இடமும் கண்டுபிடிக்க முடியல. நீங்க அந்த வீட்லயே இருந்தீங்களா? ஆமா மேம், அந்த வீட்டுல இருந்தேன். அம்மா என் கூட இருந்தாங்க. உங்க மாமியார் வீட்டுல? ஆமா, என்னோட அம்மா மட்டும் என் கூட வந்திருந்தாங்க. எங்கேயும் வேலைக்கும் போக முடியல, அவங்க கூடவே இருந்தேன். இருந்துட்டு இவங்க இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிக்க முடியல. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டு என்னோட புள்ளைய வந்து மிரட்டி மேரேஜ் பண்ணாங்க. என் புள்ள வந்து நட்பு ரீதியில தான் இருந்தாரு. எல்லா பொண்ணும் கையில சகஜமா பழகுற மாதிரி தான் அவ கையிலே பழகிருக்காரு. அதை சாதகமா பயன்படுத்தி இந்த பொண்ணு வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து என் பிள்ளைய மேரேஜ் பண்ணிச்சுட்டு மறுபடியும் ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் போட்டாங்க. 3 மாசத்துக்கு பிறகு அந்த கேஸ் வந்து நவம்பர் 2010 தான் 25ஆம் தேதி வருது. அப்ப பாத்துக்கலாம்னு நினைச்சு நானும் கம்முனி விட்டுட்டேன். அவங்க இருக்கிற இடமும் எனக்கு தெரியல. இப்படி கேஸ் போட்டதுனால நான் அந்த வீட்டு அராஜகமா இருக்கிறதுனால கேஸ் போட்டதுனால நான் கோர்ட்டுக்கு போனேன். ஹைகோர்ட் வந்தேன் மேம். வந்ததுக்கு அங்க வந்து ஜட்ஜி என்ன சொல்றாரு, பொண்ணெல்லாம் வீட்டை விட்டு அனுப்ப முடியாது, உன்னோட பிரச்சனை முடியற வரைக்கும் அது அங்கதான் இருக்கணும் அப்படின்னுட்டாரு. இங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்க நோக்கம் என்ன? நான் அவர் கூட சேர்ந்து வாங்கினேன் மேடம். நான் என்ன தப்பு பண்ண, அவர் என்ன தப்பு பண்ணாரு, இது 2 தரப்புலையும் கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணி என்ன தப்புன்னு எங்களை நிரூபிச்சு எங்களை அவர் கூட சேர்ந்து வாங்கினேன் தான் மேடம் நான் அப்படி பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் அவரை பார்க்கல. இவங்க 2 பேருடைய பிரச்சனைகள் இன்னைக்கு நீதிமன்றத்துல நிலுவையில இருக்கிறதாவும் தெரிய வருது. ரமேஷ் பாபுவை பொறுத்தவரையில் விவாகரத்து வேண்டும் என்றும் உஷாவை பொறுத்தவரையில் சேர்ந்து எப்படியாவது வாழ வேண்டும் என்றும் போராடி கொண்டிருக்கிறார்கள். உஷாவை பொறுத்த மட்டில் இன்றைக்கும் ரமேஷ் பாபுனுடைய மனைவியாக அவர் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு தேவையான அத்தனை வசதிகளையும், இருப்பிடம், வாழ்வதற்கான அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் ரமேஷ் பாபு பொறுப்பிலே செய்து கொடுப்பதுதான் சட்டத்தின் பார்வையில் சரியானது. நீதிமன்றத்தை நாடி இருக்கிற ரமேஷ் பாபு ஏதாவது ஒரு முகவரியை நிச்சயமாக கொடுத்திருக்க வேண்டும். ஆகவே அந்த முகவரியை நீங்கள் தெரிந்து கொள்வது, அந்த முகவரியை நீங்கள் காவல் நிலையத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் சொல்லி அந்த முகவரியில் அவருடனே நான் வாழ வேண்டும் என்று கேட்டு வலியுறுத்துவதும் நீங்கள் செய்ய முடியும். அப்படி அவருடைய இருப்பிடம் தெரியவில்லை என்ற போதிலும் உங்கள் திருமணத்தின் போது கூட ரமேஷ் பாபுவின் பெற்றோர்கள் அதில் பங்கெடுத்திருக்கிற சூழ்நிலையில் நிச்சயமாக ரமேஷ் பாபுவின் பெற்றோர் வீட்டில் நீங்கள் தொடர்ச்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ரமேஷ் பாபுவின் பெற்றோர்களை பொறுத்த மட்டில் உஷா அங்கு இருக்கக்கூடாது என்றோ, வெளியேற வேண்டும் என்றோ, அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்க மாட்டேன் என்றோ சொல்வது சட்டப்படியும் நியாயப்படியும் கூட தவறான விஷயம். உஷாவை பாதுகாப்பது என்பது இன்றைய வரையில் ரமேஷ் பாபுவும் அவருடைய பெற்றோர்களுடைய கடமையாக நான் இருக்க வேண்டும் என இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். திருமணத்திற்கு பிறகு ஒரு பெண்ணை வேண்டாம் என்று சொல்வதற்கு சட்டத்தின்படியும் கூட நீதிமன்றத்துக்கு நீங்க போயிருக்கிறீங்கன்னாலும் கூட சரியான சில காரணங்கள் அங்கேயும் கூட உங்களுக்கு தேவைப்படும். எந்தவித காரணங்களும் இல்லாமல் முதல்ல ஒரு தங்கச்சி கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் கல்யாணத்தை தள்ளி போட்டிருக்கீங்க. இப்ப கல்யாண தங்கச்சிக்கு முடிஞ்சு போச்சு. இப்ப குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமாக உங்களோட சேர்ந்து கொண்டு இன்னைக்கு உஷாவோடு நீங்கள் வாழ்க்கை நடத்துவதை இன்னைக்கு வேண்டாம் என்று மறுப்பது என்பது சட்டத்தின் படியும் சரியானதல்ல, சமூக நடைமுறையின் படியும் நியாயம் அல்ல என்பதுதான் நான் சொல்ல விரும்புறேன். அதாவது நீங்க காரணங்கள் சொல்றதுக்கு கூட யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். ஆனா விவாகரத்துக்கே நீங்க போயிருக்கிறதுங்கிறது எவ்வளவு அவசரமான முடிவு என்பதை நீங்க சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உஷாவும் ரமேஷ் பாபுவும் சேர்ந்து வாழ்வதற்கு வாய்ப்புகளே இல்லைன்னு நீங்க எங்க போய் குடும்ப ஆலோசனை கேட்டிருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா? மனசு விட்டு ஏதாவது நீங்க கலந்து பேசியிருக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கா? ஆகவே எங்களை பொறுத்தவரையில், என்னை பொறுத்த மட்டில் எங்களுடைய மாதர் அமைப்பு சார்பில் மகளிர் சட்ட உதவி மன்றம், குடும்ப ஆலோசனை மையமும் நாங்கள் நடத்தி வருகிறோம். நீங்க தேவையானால் எங்களின் உதவியை நாடினாலும் கூட ஒரு சரியான குடும்ப ஆலோசனை உங்களுக்கு சொல்லி சிறந்த முறையில் நீங்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகளை எங்களால் உருவாக்க முடியும் என்பதையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். இந்த பிரச்சனையை மேற்கொண்டு வளர்க்காம உஷாவுடைய மாமியார் உஷாவை அவங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டு அவங்களுடைய கண்ணீரை துடைக்கணும்ன்ற வேண்டுகோளோட இன்றைய நிகழ்ச்சியை நாங்க நிறைவு செய்யறோம். மேலும் வேறு சில வாழ்க்கை கதைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு.